வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் கீர். கேரட் கீர்னாலே மோஸ்ட்லி எல்லோரும் வேக வச்சு தான் செய்வாங்க. நான் வேக வைக்காமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுனா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நான் 4 கேரட் நல்லா துருவிட்டு எடுத்துக்கிறேன். கேரட் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கேரட் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கேரட் ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போது அதே மிக்சர் ஜாரில் நான் 1 கப் கேரட் துருவலுக்கு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். இப்போது இது மசீரத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சிடலாம். தேங்காய் பாதி மசிஞ்சதும் அதில் கீருக்கு தேவையான வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். பாருங்கள், இது நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டிட்டு நல்லா ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கீர் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நான் இதை இப்போ ஒரு கிளாஸில் மாற்றிடுறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதில் நட்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணாமல் கூட சாப்பிட்லாம். இதை ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கீர் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கம்மி டைத்துலேயே நம்ம ஒரு சூப்பரான கீர் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான அந்த ஹெல்த்தியான கீர் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ஒரு தமிழச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.